பரமக்குடியில் இமானுவேல் சேகரனின் நினைவிடத்தில் நடைபெற்ற குரு பூஜை அரசு விழாவாக நடத்தப்பட்டது. அமைச்சர் உதயநிதி உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் அங்கு அஞ்சலி செலுத்தினர். அசம்பாவிதங்களை தடுக்க தென்மண்டல ஐஜி தலைமையில் 3 டிஐஜிக்கள், 19 எஸ்பிக்கள், 61 டிஎஸ்பிக்கள் உட்பட காவல்துறையினர் 6500 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கண்காணிப்புக்காக ட்ரோன்களும் பறந்தன. மதுரையில் தொடங்கி சிவகங்கை மாவட்டம் கடந்து ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியை அடையும் வரை மிக மிக விரிவான பலமான பாதுகாப்பு செய்யப்பட்டிருந்தது. வாகனங்களில் வருவோருக்கு முந்தைய ஆண்டுகளை விட கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. இமானுவேல் சேகரனின் நினைவிடத்தில் ஒருங்கிணைப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த தேவேந்திர குல பண்பாட்டு கழகத்தினருக்கும் புதிய தமிழகம் கட்சியினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இது தள்ளுமுள்ளாகி மோதல் மூலம் நிலை உருவானது. நிலைமை மோசமாகி விடாமல் கட்டுப்படுத்த லேசான தடியடி நடத்தினார்கள் காவல்துறையினர்.